வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் இப்போ என்னென்னலாம் விளைஞ்சிட்ருக்கு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கீரை, வயல் பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் மேரிகோல்டு. இது விதையிலேருந்து எப்படி வளர்க்குறதுன்ட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள். சிகப்பு தண்டு கீரை சூப்பராக வந்துட்டுருக்கு. இதை அடிக்கடி அறுவடை பண்ணலாம். நீங்கள் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கனாலே போதும். அடிக்கடி நீங்கள் அறுவடை பண்ணலாம். ஒரு 3லேருந்து 4 வாட்டி அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதிலே விதை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அறுவடை பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா பிரண்டை சூப்பராக வந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கிறது பென்சில் கேக்டஸ். ஸோ இந்த மழையிலேருந்து லைட் அப்படியே விழுந்துருக்கு. அதை எடுத்து வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா மிதிப்பாகல் சூப்பராக இருக்குது. மிதிப்பாகல் நீங்கள் பார்த்திங்கன்னா பந்தல்லையும் படர விடலாம், அப்படியே கீழே நீங்கள் படர விடலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தாங்க, எப்படி நீங்கள் படர விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்லாவே வளரும். மிதிப்பாகல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காயெல்லாம் வராது, சின்னதாக தான் வரும். பட் ஆனால் நல்லா காய் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அறுவடைக்கு ரெடி ஆகிடும். ஸோ மிதிப்பாகல் வெரைட்டி ரொம்ப சூப்பரான வெரைட்டி. கண்டிப்பாக நீங்கள் மிதிப்பாகல் ட்ரை பண்ணலாம். நான் 2 செடி வச்சுருக்கேன், காட்டுறேன். இந்த ஒரு செடியில் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இது இன்னொரு செடி. ஸோ இந்த இன்னொரு செடியிலையுமே நல்லா காய் வந்துட்டுருக்கு. இதை நிறைய அறுவடை பண்ணாங்க. ஸோ மிதிப்பாகலுக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேளுங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எத்தனை பேர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிதிப்பாகலுக்கு ஒரு தனி வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணுறேன். அடுத்தது சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப நாளாகவே வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இது அறுவடைக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது அறுவடை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு விட்டுருக்கேன். ஐ திங்க் பொங்கலுக்கு இது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இது செடி முருங்கையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் லைட்டாக பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செடி முருங்கை மோஸ்ட்லி நாங்கள் கீரைக்கு தான் பயன்படுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 செடி வச்சுருக்கோம். சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம் நாங்கள். அடுத்தது இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காய்கறிலாம் அப்படியே காய வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோல்லாம் காய வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பஜ்ஜி போட்டோம். அந்த பஜ்ஜி போட்டதுக்கப்புறம் அந்த தோலையும் காய வச்சுட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் அப்படியே கம்போஸ்ட்டில் போடுவோம். இதுவும் ஒரு மெத்தட். நீங்கள் பச்சையாகவும் போடலாம், காய வச்சும் போடலாம். இப்படி போடுறது மூலமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்போஸ்ட் ஆகும். இல்லை நீங்கள் மேலே நம்ம WDC கூட தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக கம்போஸ்டிங் ப்ராசஸ் இருக்கும். கம்போஸ்ட் எப்படி சீக்கிரமாக ரெடி பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்டைக்காய் போன வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன செடியாக இருந்திருக்கும். இப்போ எல்லாமே காய்க்கு ரெடி ஆகிடுச்சு, காயும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்டைக்காய். பின்னாடியும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. ஸோ பின்னாடியும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. ஸோ இந்த சைடும் ஒரு வெண்டைக்காய் இருக்குது. ஸோ என்னடா இது டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது, அதனால் லைட்டாக வாடி இருக்குது. ஈவினிங் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது சரியாயிடும். வெண்டைக்காய் நிறையா இருக்குது. நான் அப்படியே சுற்றி காட்டும் போது நான் உங்களுக்கு மற்ற செடியெல்லாம் காட்டுறேன். பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தக்காளி செடி. இந்த வாட்டி தக்காளி ரொம்ப ஒஸ்ட்டாக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு செடியில் 2 செடியிலேருந்து தான் நல்லா தக்காளி அறுவடை வந்துச்சு. ஸோ இது அறுவடை கொடுத்துருச்சு, ஒரு வாட்டி நல்லா அறுவடை கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இலை சுருட்டல் நோய் இந்த வைரஸ் நோய் அப்படி டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. இதெல்லாம் பாருங்கள், காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக வந்திருக்கு பாருங்களேன். இதுக்கு மேலே இது பழுக்காதுங்க. இந்த பாருங்கள், இங்கே கூட இருக்குது. இதுக்கு மேலே இது வராது. இதிலே பழுத்துரும், சின்னதாகவே பழுத்துரும். ஸோ இது டோட்டலாகவே இது போயிடுச்சு. இதுக்கப்புறம் இது எதுவும் பண்ண முடியல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா என்னடா 2020 நமக்கு தான் வைரஸ்ன்னு பார்த்திங்கன்னா செடிகளுக்கும் பயங்கரமான வைரஸாக இருக்குது. ஸோ தக்காளி செடி பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ மிளகாய் செடி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இதே நோய் பார்த்திங்கன்னா மிளகாயிலும் வரும். மிளகாயிலும் லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த இலை சுற்றல் நோய் அப்பயே வந்துட்டுருக்கு. ஸோ இது எந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ மிளகாய் இது பார்த்திங்கன்னா குடமிளகாய், இதுவும் குடமிளகாய் சூப்பராக வந்துட்டுருக்கு. பாலக்கீரை. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தம்பட்டை. ஸோ தம்பட்டையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, பூவும் பூக்க ஆரம்பிச்சிச்சு. கூடி சீக்கிரம் இதில் நல்லா காயும் வர ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப க்ரீனிஷாக இருக்குங்க கார்டன். வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 மாதம் தாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, இந்த 4 மாதமும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கார்டன். பார்க்கவே பச்சை பசேல்னு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக பூக்களும் நல்லா வருது. கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வயலட், எல்லோ அண்ட் ஒயிட் கலந்த ஒரு பூவாக பூத்துட்ருக்கு. ஸோ கூடி சீக்கிரம் இதையும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். தம்பட்டை 2 செடி போட்டிருக்கேன், 2மே சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ நல்லாவே வளர்த்தி இருக்குங்க. இது காய் வந்ததுக்கப்புறம் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. அவரைக்காய் கொடி அவரையாக போயிடுச்சு. இது வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டு வீடியோ கொடுக்குறேன். போன வருஷம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடி அவரை பயங்கரமான காய் கொடுத்தது. இந்த வருஷமும் நல்லா காய் கொடுக்குன்ட்டு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இந்த சைடு வந்து ஒரு வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் செடி எவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கு பாருங்கள். வெண்டைக்காயும் நிறையவே வந்துட்டுருக்கு. நிறைய பார்த்துட்ருக்கலாம். இந்த சைடு ஒரு வெண்டைக்காய் இருக்குது. இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி ஃபுல்லாகவே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 செடிக்கு மேலே நான் வெண்டைக்காய் வச்சுருக்கேன். ஸோ அந்த சைடு இருக்க தக்காளி தான் வந்து ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிட்ருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி நல்ல பெருசாக நல்ல டீசென்ட் சைஸில் வந்துட்டுருக்கு. செடியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. இந்த ஒரு தக்காளி செடி சூப்பராக வந்துட்டுருக்கு. பட் முன்னாடி இந்த செடிகளும் ஓரளவுக்கு நல்லா அறுவடை கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே டல் ஆகிடுச்சு. ஸோ இந்த செடி ஓரளவுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டுருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். ஸோ கத்திரிக்காய் செடியும் சூப்பராக வந்துட்டுருக்குங்க. இது வந்து நான் நாற்று வாங்கி வச்சது, பல்லாவரம் சந்தையில் நாற்று வாங்கி வச்சது. அந்தளவுக்கு பெருசாக வராதுன்னு நினச்சேன். கடன்னு சூப்பராக வந்துருச்சு. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், பூக்கள்லாம் விட ஆரம்பிக்க போகுது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி ரிசல்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் ரொம்ப க்ரீனிஷாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காயும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த கொடி எங்கேந்திரா வந்துட்டுருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த பேக்லேருந்து வருது. அந்த பேக்லேருந்து அப்படியே சுற்றி மேலே ஃபுல்லாக படர்ந்துருச்சு. ஸோ இது படர்ந்ததுக்கப்புறம் எடுத்தால் டிஸ்டர்ப் ஆகிடும் அப்படின்றதுனால அப்படியே விட்டாச்சு. ஸோ புடலங்காய் அங்கங்கே நீங்கள் பூக்களும் பார்க்கலாம். ஸோ புடலங்காய் அப்படியே படர்ந்து அப்படியே இந்த சைடு ஒரு பிரான்ச் வந்து அப்படியே பந்தல் பிடிச்சி அப்படியே மேலே போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அப்படியே தொங்க விட்டுருக்கோம். அதுவும் பரவாயில்ல, அது ஓரளவுக்கு நல்லா காய் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு உங்களுக்கு போகும்போது காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காயும் அப்படியே பயங்கரமாக வந்துட்டுருக்கு. பீர்க்கங்காய் வந்து லைட்டாக பிஞ்செல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக பார்த்துட்ருப்பீங்க இந்த பீர்க்கங்காய் கொடியை பற்றி காட்டுறேன் உங்களுக்கு. பீர்க்கங்காய்க்கான ரிசல்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். பீர்க்கங்காய் வந்து ஒரு பிஞ்சு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ இருக்கலாங்க. ஏன்னா இது வந்து பச்சை கலரில் இருக்கா. காய் ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சைடு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இது கூடி சீக்கிரம் ஒரு நல்ல அறுவடைக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கொடி பசலை இருக்குது. அதேமாதிரி இங்கே நான் சொன்ன மாதிரி புடலங்காய் இருக்குது. புடலங்காயும் நல்ல பூக்கள்லாம் பூத்து நல்லாவே வந்துட்டுருக்கு. ஸோ பின்னாடி ஒரு மாமரம். இந்த மாமரம் நிறையா பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில். இங்கே ஒரு வெண்டைக்காய் செடி நிறைய வச்சுட்டேன் போல இருக்குது இந்த வருஷம். ஆக்சுவலி அவரைக்காய் நான் வந்து எனக்கு கொத்தவரங்காய் நிறைய பேர் கேட்குறாங்க. கொத்தவரங்காய் வைக்கலைங்க. கொத்தவரங்காய் வச்சா பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மாடி தோட்டத்தில் சில செடிகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அவரைக்கே பயங்கரமாக அஸ்வினி பூச்சி வந்துட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவோம். வெண்டைக்காய் நல்லாவே காய்க்குதுங்க. வெண்டைக்காய்க்கு ஆல்ரெடி டீட்டெயில்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் தான். இங்கே சாதா மிளகாய் வச்சுருக்கேன். மிளகாயும் குடமிளகாயும் மாற்றி வச்சுருக்கேன் நிறைய இடத்துல. இந்த சீசனுக்கு எப்படி வருதுன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிளகாய், சாமந்தி, அதாவது மேரிகோல்டுன்னு சொல்லக்கூடிய பூ, அதுக்கப்புறம் சிகப்பு தண்டுக்கீரை, மாதுளை. இன்னும் காய் எதுவும் இல்லை, பூவும் பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆனால் புது வளர்த்தி இது இருக்குது. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா புது இலைகள்லாம் வந்துட்டுருக்கு. வளர்த்தி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இலைகள்லாம். ஸோ நல்ல க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஸோ இது கூடி சீக்கிரம் பறித்து ஒரு கூட்டு வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேக் வச்சுருக்கோம். பிரண்டை சூப்பராக வந்துட்டுருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கொய்யா. ஸோ 2 பெரிய தொட்டியில் கொய்யா வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்ல ஒரு பெரிய கண்டெய்னர். இங்கேயும் வந்து ஒரு கொய்யா இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைச்செடி, அப்படியே வந்து ஒரு சங்குப்பூ செடியும் அப்படியே ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ சுண்டைச்செடியும் நல்லா பூ பூத்து நல்லா வந்து காய்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சுண்டைக்காயில் பூ பூக்கிறதே வந்து ஓரளவுக்கு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு பூ பூக்கிற செடியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஸோ சுண்டைப்பூவும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. யாரெல்லாம் சுண்டைக்காய் செடி வச்சுருக்கீங்களோ வீட்டில் அப்படியே கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்படியே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் சுண்டைக்காவும் வந்துருச்சு இந்த செடியிலேருந்து. இங்கேயும் நிறைய பூக்கள் பூத்து அந்த பூக்கள்லேருந்து நல்லா சுண்டக்காவும் வந்துட்டுருக்கு. அப்படியே பேன் பண்ணோம் அப்படின்னா இங்கே எலுமிச்சையும் பார்த்திங்கன்னா நல்லா பூ பூத்து திருப்பி 2வது வாட்டி கிட்டத்தட்ட இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு 2வது 3வது வாட்டி காய் வைக்குது. பூ பூத்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்ட்டு. நிறைய காய் கொடுக்குதுங்க எலுமிச்சை. சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பி. ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன், நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எந்த அளவுக்கு எலுமிச்சை வந்துட்டுருக்குன்னு. வளர்த்தியும் பாருங்கள், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15க்கு 15 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேனே.
பார்த்தீங்கனாலே தெரியும் 15க்கு 15 ஒரு க்ரோ பேக்குன்னு தான் வச்சுருக்கேன்னா. ஸோ இதுலேயே ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இது இன்னும் ஒரு பெரிய கண்டெய்னருக்கு மாற்றி வச்சா இன்னுமே சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் மாற்றி வச்சுருவேன். இந்த சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னடா இது அழகாக இருக்கே பூ அப்படின்னு நினைக்காதீங்க. இது சூப்பரான அழகாக இருக்கிற பூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு. ஸோ கடுகு அப்படியே லைட்டாக அப்படியே மிஸ் ஆகி அப்படியே உழுந்து ஸோ கடுகு செடி நல்லா வளர்ந்து கடுகும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கடுகு நம்ம வீட்டிலே போட்டு எடுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான். சாதாரணமாக கடுகு லைட்டாக தூவி விட்டிங்கனாலே சூப்பராக வந்துடும். ஒரு கடுகுலேருந்தே பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு கடுகு. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த எல்லோ கலர் பூக்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணும். நிறைய பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி கடுகு கூட நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வளர்க்குறது ரொம்பவே நல்லது. ரொம்ப பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் ஆரஞ்சு. ஸோ இந்த செடியில் தான் அது, இந்த தொட்டியில் தான் அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நாக்பூர் ஆரஞ்சு பூவும் பெருசாக இல்லை, காயும் பெருசாக இல்லை. இந்த வருஷம் நல்லா காய்க்குன்ட்டு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுண்டக்காய். இங்கே இன்னொரு சுண்டக்காய். இதில் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இது இன்னொரு சுண்டக்காய். ஏன்னா இத்தனை சுண்டக்காய் வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு சுண்டக்காய் ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் சுண்டக்காய் இவ்வளோ வச்சுருக்கேன். ஸோ சுண்டக்காய் இதில் வந்து பூக்க லைட்டாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சூப்பராக வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம். ஸோ செடி கிடையாது, இது ஆக்சுவலி மரம் சுண்டக்காய்ங்கிறது. சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மிளகாய். இது வந்து துத்தி செடி. துத்தி செடியும் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். இந்த சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை தான். இது வந்து நொச்சின்னு சொல்லக்கூடிய மூலிகையை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓமவல்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா கட் பண்ணி திருப்பி நாங்கள் வச்சோம். புதினா வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தூதுவளையும் சூப்பராக வந்துட்டுருக்கு. தூதுவளை நிறைய பூ பூக்குது. இதுலேருந்து விதைகளும் வரும். இந்த விதைகள் நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த விதைகளையும் போடலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஜெர்மினேஷன் ரேஷியோ இருக்குன்னு தெரில. நான் வந்து இந்த தூதுவளையெல்லாம் ரோடு சைட்லேருந்து நான் பிடிங்கிட்டு வந்த தூதுவளை தான். பட் ஆனால் நான் விதையிலேருந்து இது வரைக்கும் தூதுவளை வளர்த்த அனுபவம் கிடையாது. யாருக்காவது விதையிலேருந்து தூதுவளை வளர்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மிளகாயும் நல்லா வந்துட்டுருக்கு. பூவும் பூக்க ஆரம்பிச்சிச்சு, தெரியுதா? அழகாக இருக்குது. குட்டியாக ஒயிட் கலரில் ஒரு பூ. மிளகாய் கூடி சீக்கிரம் நல்லா காய் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ சூப்பரான கிராஸுங்க இது. இதுக்கு நீங்கள் டீ பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தலைவலினா கூட இது ஸ்மெல் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ லெமன் கிராஸ் கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஓமவல்லி, கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடியது. இந்த சைடு துளசி பாருங்கள். துளசி எந்த அளவுக்கு நல்லா தழைச்சி வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த துளசி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படி விதையிலேருந்து துளசி வளர்க்குறதுன்னு காட்டின அந்த துளசி பிளான்ட்டை தான் திருப்பி அது முளைச்சி அதுலேருந்தே நிறைய விதைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பாருங்கள் துளசி விதைகள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. எப்படி விதையிலேருந்து துளசி வளர்க்குறது அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். துளசி ப்ளஸ் சக்திவேல் ஆர்கானிக்ஸ் அப்படின்ட்டு அடிங்க, இல்லை துளசி ஸ்பேஸ் விட்டு சக்திவேல் ஆர்கானிக்ஸ்னு அடிங்க. யூடியூப்பில் அந்த வீடியோ வரும். உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுனாலும் அந்த டாபிக் போட்டு பக்கத்தில் சக்திவேல் ஆர்கானிக்ஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும். கிட்டத்தட்ட 400 வீடியோக்கு மேலே போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக அங்கே இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாமந்தி இல்லை செவ்வந்தின்னு சொல்லக்கூடிய பூ. நிறையா முட்டுக்கள்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து எல்லோ கலர்னு நினைக்கிறேன். இது பூத்ததுக்கப்புறம் தான் தெரியும். எல்லோ ஒன்று வச்சுருந்தேன், ஒயிட் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ எது இப்போ இருக்குங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்கள்லாம் விட்டுருக்கு. அண்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்ன பூ வருதுன்ட்டு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். என்னடா எல்லா இடத்துலையும் வெண்டைக்காயாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு எப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வெண்டைக்காய் நிறைய போட்டு விட்டேன், எல்லாமே வந்துருச்சு. ஸோ வெண்டைக்காய் சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த சைடு வந்து மிளகாயும் சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ ஓவரால் கார்டனே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ரீனிஷாக நிறையவே சூப்பராக வந்துட்டுருக்கு. முள்ளங்கி எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. கேரட் போட்டுட்ருக்கேன். இதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.